அண்ணாமலையை பொறுத்தவரையும் அவர் ஏன் கடந்த முறை ஒரு அலையன்ஸ் அதிமுக வரவிடாமல் தடுத்தாரு. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்களே ஆல் செட் பண்ணி வாழ்க வாழ்க்கைன்னு கற்றுனீங்கன்னா என்ன தான் அது மாதிரி தான் அது. திரு விஜய் அவர்களுக்கு வந்து யங்ஸ்டர் சப்போர்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. அதே அளவுக்கு வந்து இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு வந்து அவருக்கும் எந்த அளவுக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க வாழ்ந்துடக்கூடாது அப்படி. அப்போ அவருக்கு தன்னுடைய செல்ஃப் சென்டர் இருக்குல்ல, தன்னை வந்து முன்னிலைப்படுத்துறது, அதான் அவருடைய ஒன்லி அஜெண்டா. தாவேக்காவுக்கு ஒரு ஓட்டு வங்கி உருவாயிருக்குல்ல, நீங்கள் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ இது இன்னொருத்தர் ஓட்டு வங்கியை நாங்கள் எதுக்கு திருட்டணும்? கட்டுக்கோப்பான கட்சி நீங்கள் தாங்க நினச்சிக்கிறது, கட்டே இல்லை இதுக்கு. எப்போவே அது உளுத்து போன மரம், அது வெளியில் பெரிய மரமாக இருக்குது, உள்ள கரையை அடித்து அடித்து இந்த வெளியில் உள்ள பார்க் இருக்குல்ல, அந்த பார்க் மட்டும்தான் இருக்குது. தட்டுனா பொத்தனை கிலோ வந்துடும். அவங்களோட எதிர்காலம்னா என்ன சார்? இந்த மற்ற 3 கட்சிகளுடைய எதிர்காலம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்தாலும் உண்டு. சேர்ந்தா கூட விஜய் அவர்கள் எழுத்த முடியுமா? ஒன்றா சேருவாங்க. முதல்வர் விஜய் என்பது ஒருவர் தான். அவரை பார்த்து நீங்கள் நடிக்கலாம், அவராக மாற முடியாது. என் நெஞ்சில் குடியிருக்கும். நம்ம திருச்சி கிழக்கில் யார் போட்டி போட போகிறாங்கன்ற ஒரு இது இருக்கு சார். உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கா? நீங்கள் தான் ராகவ லாரன்ஸ் அவர் நிறுத்த பொறுத்தெல்லாம் சமூக வலைதளங்களில் வந்துட்டு வணக்கம் சார். விஜய் அவர்களுக்கு புதிய எதிரி வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காரு. யார் அந்த புதிய எதிரி? அண்ணாமலை. ஓகே. அவர் வந்து புது கட்சி தொடங்க போறாரு. அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் இதுக்கப்புறம் அரசியல் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் பல ஹைப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியாலும் சரி மீடியாலும் சரி. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, ஹீ இஸ் அ டெக்கரேட்டட் ஹாலோன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, அலங்கரிக்கப்பட்ட ஒரு வெற்றிடம் தான் அது. ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே ஆர்டிஃபிஷியல். அது வந்துட்டோம், வரட்டும், என்ன இப்போ ஏன் அவ்வளோ ஹைப் கொடுக்கப்படுவதற்கான காரணம்? அது ஆர்டிஃபிஷியல் ஹைப் தானேங்க. நீங்கள் 10 பேரை வச்சு இந்த நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்களே ஆல் செட் பண்ணி வாழ்க வாழ்க்கைன்னு கற்றுனீங்கன்னா என்ன தான் அது மாதிரி தான் அது. திரு விஜய் அவர்களுக்கு வந்து யங்ஸ்டர் சப்போர்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. அதே அளவுக்கு வந்து இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு வந்து அவருக்கும் எந்த அளவுக்கு இருக்குல்ல சார்? அதில் இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 1% இருக்குமா? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண 1% வச்சு என்ன பண்ண முடியுங்க? ஸோ அது எந்த மற்றும் ஒரு கட்சி அவ்வளோதானே தவிர இட் இஸ் yet another political party, அவ்வளோதான். he may manipulate media, பட் ரியாலிட்டின்றது வேற. புரியுதுங்களா? இன்னைக்கு அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரையும் அவர் ஏன் கடந்த முறை ஒரு அலையன்ஸ் அதிமுக வரவிடாமல் தடுத்தாரு? அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருந்தது. கரெக்ட். அதான் அதாவது நான் செத்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க வாழ்ந்துடக்கூடாது அப்படி. அப்போ அவருக்கு தன்னுடைய செல்ஃப் சென்டர் இருக்குல்ல, தன்னை வந்து முன்னிலைப்படுத்துறது, அதான் அவருடைய ஒன்லி அஜெண்டா. அதற்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஆனால் பாஜகவே மக்கள் ஏற்றுக்கல. பட் அதே சித்தாந்தத்தோட இவரும் வரப்போறாரு. பெருசாக வந்து மாற்றுக்கட்டெலாம் இருக்காது. பாஜக என்ன பண்ணுச்சோ அதுதான் இவரும் பண்ண போறாரு. இவரும் மட்டும் எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? ஏற்றுக்க மாட்டாங்கங்க. ஏன் ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சப்போர்ட் பண்ண போறாரு, அவங்க ரசிகர்கள்லாம் சப்போர்ட் பண்ண போறாங்க. ஒரு ஃபோர்ஸா வந்து விஜய் அவர்களை வீழ்த்ததுக்காக வரும்போது பார்ப்போம். வரும்போது என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ப்ராப்ளி இன்னொரு 2-3 டேஸ்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு வரும். நாங்கள் வரலையே, அவரும் டெல்லியில இருந்தே வரலையே சார் அவர். அதுதான் ஒரு இதுவாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு வருது. ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்பிளிட்ஸாக இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கட்சி கரை சேருமான்ற நிலைமையில வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பேசும்போதும் சில ஜெயலலிதாவுடைய பேரை பயன்படுத்துகிறாரு, எம்ஜிஆருடைய பெயரை பயன்படுத்துறாரு. ஸோ அந்த ஓட்டுகள் ஆல்ரெடி வந்துச்சு அப்படின்னா கூட மிச்சம் இருக்க ஓட்டுகளையும் வந்து கவர் பண்ணுறாங்க. எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டவங்களாம் எத்தனை ஏஜில் இருப்பாங்க? இன்னைக்கு உயிரோட இருப்பாங்க. 70s 80s இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ இன்னைக்கு எம்ஜிஆரை பார்த்து ஓட்டு போட்ட அதிமுக எங்கே இருக்குது? இல்லையே. ஜெயலலிதா ஓட்டு போட்டவங்களுக்குலாம் இந்த வயசு என்ன இருக்கும்? புரியுதுங்களா? அப்படி கிடையாது. இப்போ தாவேக்காவுக்கு ஒரு ஓட்டு வங்கி உருவாயிருக்குல்ல, நீங்கள் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ இது இன்னொருத்தர் ஓட்டு வங்கியை நாங்கள் எதுக்கு திருட்டணும்? we have created our own vote bank. ஆனால் கட்சியை மொத்தமாக சொல்கிறேன் சார். இப்போ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அதுக்கு யாருக்கு? அவங்க தானேங்க காரணம். EPS தானே காரணம். அவர் ஒன்றுனா அவர் ஒருத்தரையாக முடிச்சு விட்டு காலம் அவரை முடிச்சு விட்டுருச்சு. இன்னும் வந்து அதை வந்து பேசும்போது 90% ஆஃப் அதிமுகவினர் இங்கே வந்துடுவாங்க ஒரு 6 மாசத்துல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஷாக்கிங்காக இருக்குது சார். ஒரு கட்சியினுடைய அதுவும் கிட்டத்தட்ட ஒரு திமுக
வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க எல்லா கட்சியில இருந்தும் ஏங்க கட்டுக்கோப்பான கட்சி நீங்க தாங்க நினைச்சிட்டு இருக்கு. கட்டே இல்லை இதுக்கு. எப்பவே அது உளுத்து போன மரம். அது வெளியில பெரிய மரமா இருக்கு, உள்ள கரையை அடிச்சு அந்த வெளியில உள்ள பார்க் இருக்குல்ல, அந்த பார்க் மட்டும் தான் இருக்கு. தட்டுனா பொத்தனை கீழே விழுந்துடும். அதான் விழுந்துருச்சு இப்போ. அப்போ எதிர்கட்சிகளா இல்லாம ஒரு நிலைமை தான் இப்ப இருக்கா சார்? பெருசா அதிமுக டுடே அது அப்படிதான் இருக்குது. ஆனா எதிர்கட்சிகள் இல்லாம செயல்படுத்த ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்ல சார். எதிரான மக்கள் தான் முதலாளிகள். மக்கள் தான் முதலாளி. இதுல கான்செப்ட் கிடையாது. மக்களுடைய விருப்பம் என்னவா இருக்குது, அதுதானே முக்கியம். ஆட்சிக்கு வரணும், அவர் வந்துட்டாரு. ஆமா, இன்னும் அதிக பெரும்பான்மையோட நாங்க அவரை இன்னும் வந்து பிரச்சனைகள் இல்லாம நடத்தணும்னு நினைப்பாங்க. நடத்துவாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி சூழல் தானே வேணும். எதிர்கட்சி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல எதிர்கட்சியோட ரோல் என்ன? இல்ல ஏதோ தப்பு பண்ணா அவங்க கேள்வி கேட்பாங்க. பண்ணாம இருந்தா போயிட்டு இருங்க. தவறுகளே நடக்காது அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? தவறுகள் நடக்குங்க. அந்த தவறை நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க, அது ரொம்ப முக்கியம் இல்ல. இன்னொரு பேரும் இந்த 2 கட்சிகள் முடிஞ்சு அடுத்து சீமான் ஒருத்தர் இருந்தாரு. அவரும் என்ன ஆனாரு அப்படின்னே தெரியல இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம். அவங்க நிலைமை என்ன சார்? ஆல்ரெடி அவருடைய ஓட் பர்சன்ட் பாதியா கம்மியாயிடுச்சு விஜய் அவர்கள் வந்ததுக்கு. again he cannot come up. அவங்களுடைய எதிர்காலம்னா என்ன சார்? இந்த மத்த 3 கட்சிகளுடைய எதிர்காலம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்தா உண்டு. சேர்ந்தா கூட விஜய் அவர்கள் நிறுத்த முடியுமா? ஒன்னா சேருவாங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். டேய் என்னடா அது இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்களே நீங்கள் அப்படின்றது தெரியும். திரு விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, அதனால வந்து நானும் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன்ட்டு சீமான் அவர்கள் சொன்னதாக தகவல் இருக்கா. பெரும்பாலும் இப்போ ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்து பண்ணுறதில்ல. விஜய் என்ன ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாரோ இப்போ மற்ற கட்சிகளும் அதை ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி சார்? இது முதல்வர் விஜய் என்பது ஒருவர் தான். அவரை பார்த்து நீங்கள் நடிக்கலாம், அவராக மாற முடியாது. புரியுதுங்களா? அதுதான் உண்மை. ஆனால் அது தெரிஞ்சுமே அவங்களுடைய மக்களுடைய அவர்கிட்ட இருக்க சப்போர்ட் நம்ம பக்கம் வந்துடும். இந்த மாதிரி பேசினா இல்லை இந்த மாதிரி வந்து இது பண்ணா. இங்கே வந்து அப்படி இல்லைங்க. 50 வருடங்களாக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன் இந்த கனிமங்களை நீங்கள் திருட விட்டீங்க? நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்களா? பண்ணல. ஏன் ஊழலை அதிகரிச்சிங்க? நீங்கள் திருடுனீங்கல்ல, ஏன் திருடுனீங்க? அப்போ மக்கள் இதெல்லாம் தெரியும்ல. இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட தகவல் வந்து வெள்ளம் போகிற போகுது. அவனுக்கு தெரியும் இது தகவல்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அவங்களுக்கு நல்ல எல்லாமே தெரியுது. அப்படி இருக்கும்போது இன்னும் வேற அவங்க இன்னும் அரசியல் மயப்படுத்துறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே நியூஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க. விஜய் சொல்லியிருந்தாரு. ஆமாம், அது உண்மை. இது அவருக்கு முன்பே நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு அரசியல் மயப்படும் போது இங்கே வந்து பாலிடிக்ஸ் தான் மெயின் ஸ்டேஜுக்கு வரும். அப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எது தவறு எது சரி, யார் போய் சொல்கிறா, யார் உண்மையாக நடக்கிறான்றது எல்லாருமே தெரியும். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு there is no scope for any other political party. ஆனால் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் இன்னுமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களே சார். ஊசி அவர் ஒரு கட்சியில் வந்து ஒரு செயலாளர் இருக்காரு. அவரெல்லாம் எதுங்க பேசுறீங்க? இப்போ மற்றவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் இப்போ திரு சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் வந்து அதிமுகக்கு எதிராக வந்து திமுகக்கு எதிராக வந்து எலெக்ஷன் முன்னாடி பேசியிருந்தாங்க. அதுவும் இம்பாக்ட் பண்ணியிருக்கா சார் இந்த தேர்தலில்? அவங்க சொன்ன விஷயம் அது அப்படி இம்பாக்ட் பண்ணியிருக்க முடியாதுங்க. எப்படின்னா இல்ல அவங்களுக்கு திமுகக்கு எதிரான விஷயங்கள் ரைட். நீங்க அப்படி பண்ண முடியாது. ஒரு பொலிட்டிக்கல் வேவ் தான் இங்க நடந்திருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் அமைதி புரட்சி நடந்திருக்கு, ஒரு அலை அடிச்சிருக்கு. அது வந்து முழுக்க வி வேவ் தான், விஜய் வேவ் தான். இல்லை இவர் பண்ணிட்டாரு அவர் பண்ணிட்டாருன்னு இண்டிவிஜுவல்ஸை நீங்கள் வந்து சொல்லவே முடியாது இல்லைங்க. எப்படி சொல்ல முடியும்? ஒரு யூடியூப் சேனல் வச்சு நான் கூட தான் பேசுகிறேன். எனக்கு 30 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 30 லட்சம் சப்ஸ்கிரைபர் நான் சொல்கிறதுக்கு அப்படியே ஓட்டா போடுவாங்க. 30 லட்சம் ஓட்டு இல்லைங்க. ஸோ அது விஜய் வேவ், அவ்வளோதான். விஜய் வேவ் தான் அது. இல்லை நீங்கள் உண்மையே யோசிச்சு பாருங்க. ஒரு யூடியூப் சேனலை வச்சு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும்னா அதுக்கு தானே சார் அவ்வளோ பயந்தாங்க. ஏங்க இல்லை, அதுக்கான பயப்பு இல்லை. அவங்க செய்த தவறுகள்லாம் வெளில வர்றதுல, நீ எவ்வளோ ஊழல் பண்ண, நீ எங்க சொத்து வாங்கின, அதை வெளில சொல்றாருல, அதனால அவங்களுக்கு கோவம் வருது. அதுதான் ரீசன். நம்ம திருச்சி கிழக்குல யார் போட்டி போட போறாங்கன்ற ஒரு இது இருக்கு சார். உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கா? நீங்க இல்லைங்க, கட்சி வந்து நான் போட்டி போடல. எனக்கு இதுவரையும் நான் அந்த முயற்சியும் எடுக்கல. ஓகே, வாய்ப்பு இருந்தா சார் கட்சி சார்பில் கொடுக்கப்பட்டால்? இல்லைங்க, அது எப்படிங்க நான் வந்து ஜோசியமா சொல்ல முடியும்? இல்லை, கொடுக்கப்பட்டால் ஹைப்போதெட்டிக்கலி வேணாம். லெட் அஸ் டாக் ஃபேக்ட்ஸ். ஓகே. ஆனால் ராகவலாரன் சார் நிறுத்த பொறுத்தெல்லாம் சமூக வலைதளங்களில் வந்துட்டு ஏங்க யூ கம் வெயிட் ஃபார் சம் டைம். கட்சி இஸ் கோயிங் டு டெல் அந்த யாரை நிறுத்த போகிறாங்கன்னா அவங்க அறிவிக்க போகிறாங்க. அதுக்கு வரையும் நீங்கள் பொறுமையாக இருங்களேன். எதுக்கு அவசரப்பட்டுட்டு போயிட்டு இவர் வர போறாரு அவர் நிறைய ஹைப் போயிட்டு அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எதுக்கு நீங்கள் நம்புறீங்கன்றாங்க.
எப்போதுமே அஃபிஷியல் தகவல் வரட்டும், அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுவரையும் வெயிட் பண்ணால் என்ன இப்போ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.